கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மறுபிறவி குறித்த பாடத்தை கட்டாயமாக்கிய ஐஐடி. ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஐஐடி மண்டியில் சேர்க்கப்பட்டிருக்கும் புதிய பாடங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளன. மறுபிறவி, ஆன்மாவை உடலை விட்டு வெளியேற்றுவது போன்ற பாடங்களை இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்ற பெயரில் பொறியியல் பாடத்தில் ஐஐடி சேர்த்துள்ளது. சியூடோ சயின்ஸ் எனப்படும் போலி அறிவியலை அறிவியல் போன்று சித்தரித்து ஐஐடி மாணவர்களிடையே புகுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதலிடத்தை தக்க வைத்த சென்னை ஐஐடி. சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்து அசைத்தி உள்ளன. 2024ஆம் ஆண்டுக்கான தலைச்சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் ஒட்டுமொத்த பிரிவில் தொடர்ந்து 6வது முறையாக சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது. பெங்களூரு ஐஐஎஸ்சி 2வது இடத்தையும், மும்பை ஐஐடி 3வது இடத்தையும், டெல்லி ஐஐடி 4வது இடத்தையும் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 8ஆம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியீடு. 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுள்ள தனித் தேர்வர்களுக்கு இன்று மாலை ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வுத்துறை சேவை மையம் அல்லது www.dg.in.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். புதுவையில் இனி தமிழ்நாடு கல்வித் திட்டம் இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் இனி தமிழ்நாடு கல்வித் திட்டம் இல்லை என சட்டப்பேரவையில் அம்மாநில அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுவை அரசு இந்த ஆண்டு முதல் அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. இதில் பயில விரும்பாத மாணவர்களுக்கு தமிழ்நாடு பாடத்திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு இன்று முதல் இலவச பயிற்சி. அரசு பணி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கல்வி டிவியில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை காலை 7 முதல் 9 மணி வரை பயிற்சி வகுப்பு நடைபெறும் என்று அரசு அறிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, வங்கி மற்றும் ஆசிரியர் தேர்வு உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மேலும் யூடியூப் தளத்தில் உள்ள டிஎன் கேரியர் எம்ப்ளாய்மெண்ட் என்ற சேனலிலும் பயிற்சி வகுப்பை காணலாம் என கூறப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.